தமிழகத்தில் நெருங்கும் புயல் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தகவல்குள்ள போகலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டு உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அது புயலாக வலுப்பெற்று நாளை காலைக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் போது தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்து தொடர்ந்து தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும்.